குழந்தை வந்து அம்மா கிட்ட வந்து ஏம்மா ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. அந்த அம்மா வந்து வீட்டில் பார்க்குறாங்க, சாப்பாட்டுக்கு அன்றைக்கி ஒன்றுமே இல்லை. என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி பக்கத்து வீட்டில் போய் கேளு, நான் போய் கேட்டால் வந்து எனக்கு நினச்சிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய பக்கத்து வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. அந்த குழந்தை பக்கத்து வீட்டில் போய் கேட்குது. அவங்க திட்டுறாங்க, உங்கள் அப்பா இப்படி தான் குடிக்கி பணத்தை வாங்கி நிறைய ஏமாற்றிட்டான், உனக்கு சோறு கொடுத்து நாங்கள் இதாகணுமா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி சங்கடமாக திட்டிட்டு, இரு நாங்கள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அதாவது மிச்சம் இருந்தால் தர்றோம் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அந்த குழந்தை அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு கடைசியில் 2 வாய் கொடுக்குறாங்க. அதை சாப்பிட்டுட்டு வெளில வந்துடுது. அப்போ அந்த எல்லாத்தையுமே பக்கத்தில் அவங்க அப்பா, அந்த பொண்ணோட சின்ன பாப்பாவுடைய அப்பா இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கார். என்னடா என் பொண்ணுக்கு சாப்பாடு கிடைக்கலையா, நல்ல ட்ரெஸ் இல்லை, உடம்பும் அவ்வளோ மோசமாக இருக்குது, என் பொண்டாட்டியும் அவ்வளோ மோசமாக இருக்கா, சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறாளே அப்படின்னு சொல்லிட்டு தலையில் அடிச்சுட்டு அழுகுறான். அழுதுட்டு அந்த பக்கத்துக்கார அம்மா மேலே பயங்கர கோவப்பட்டு ஒரு கம்பை எடுத்து வேகமாக போய் அடிக்கிறான். ஆனால் அவனால் அதை அடிக்க முடியல. ஏன்னா இவன் செத்தே 3 மாதம் ஆச்சு.